இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா யோகம் எந்த அளவுக்கு மேன்மையையும் சூழ்நிலை அனுபவங்களையும் விளக்குகின்றது, புரிய வைக்கின்றது அப்படின்றதுதான் இங்க ரொம்ப நம்ம முக்கியமான ஒண்ணு. அருமையான பாடல், நிறைய ஓமை. உயிருக்குள்ள இறைவன் உறைந்து இருக்கின்றான் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கூடிய விஷயமா இருக்கின்றது. அந்த உறைந்துன்றது எக்ஸ்கிளமேட்டரி வேர்டா நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு உதாரணமா இன்னொரு உண்மை கொடுக்கின்றாரு, தேன் அப்படின்றாருங்க. அப்போ பூவினிற் கந்தம் பொருந்திய ஆறு போல் சிவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது, ஓவியம் போல் உணர்ந்தறிவாளருக்கு நாவி அணைத்த நடுத்தறியாமே அப்படின்னு பூவை சொல்றாரு, நறுமணத்தை சொல்றாரு, சிவனை சொல்றாரு, சிவமனத்தை சொல்றாரு, ஓவியத்தை இங்க ஓம காமிக்கிறாரு. அப்ப அந்த ஓவியம் போல நடுநிலைமையா கான்ஸ்டன்டா மாறாம தன்மையில இருக்கும்போது இன்னொன்னு கொண்டு வர்றாரு. இந்த புனுகு பூனை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது நல்ல வாசனை உள்ள ஒன்று. அது நடுவுல அந்த தறிய நட்டுட்டு அதை வச்சிருந்தாங்கன்னா அதை தேய்ச்சிட்டு போகும்போது அதுல ஒரு வாசனை அப்படி கிடைக்கும். அப்ப பூவுக்கு ஒரு வாசம் உண்டு. அழகா ஒரு பாடல் ஒண்ணு உண்டு, எந்தெந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்தெந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்தன் வாய்விலும் அர்த்தம் உண்டு, புது உறவு புது நினைவு. இது நமக்கும் பொருந்தும். அழகான அருமையான பாடல். ஆனா அந்த பூ வாசம் அப்படின்னு உடனே எனக்கு அந்த கேட்ட ஞாபகத்துல அந்த பாடல் வரிகளை யூடியூப்ல போட்டா எல்லாம் அந்த பச்சை பசேன்னு நெல் வயல்ல அந்த நம்ம பாட்டு பாடும். இந்த பாடல் எங்கேயும் நல்லா பொருந்தும்னு நினைக்கின்றேன். அதுல 2 வரிகள் வரும், அன்பில் ஆடும் மனமே பண்பில் வாழும் குணமே. இதெல்லாம் ஆடான்னு ஆர்டிக்கல், பிரியாணிக்கு எப்படி சிலதெல்லாம் சேர்த்தா சுவை கூடுமோ அந்த மாதிரி இங்க என்ன பண்றாரு திருமூலர், உயிரையும் சிவனையும் தொடர்பை நமக்கு எடுத்து உரைக்கின்றார். ஜீவாத்மா அப்படின்னா உயிர், பரமாத்மா அப்படின்னா சிவன். அவர் நம்மளை விட்டு பிரியறதுக்கு தயாராகவே இல்லை. நாம தான் அதை உணரல, பக்கத்துல இருக்கிறாரு, கூடவே இருக்கிறாருன்றத புரியல. எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? பூ மொட்டலா இருக்கும்போது வாசனை வராது, அது மலரும் போது நறுமணம் வீசும். அதனால உயிருக்குள்ள நான் உறைந்து இருக்கின்றேன், நீங்க உங்களுக்குள்ள மலரும் போது சிவமனம் என்கின்ற தெய்வீக மனம் கிடைக்கும். அப்ப எப்ப மலர முடியும்? உயிரானது பக்குவப்படணும். மலர்ந்த பூ மறுமணம் வீசுவதை போல உங்களுக்குள்ளே உள்ள சிவமனம் வீசும்போது, எப்ப வீசும்? யோகத்தில் நிலை பெறும் போது உணர முடியும். அது யோக பாடல்ல கொண்டு வர. ஆனா நம்ம இந்த அட்டாங்க யோகத்துல நிறைய பாக்குறோம். 8 கூறுகள் கொண்டதுன்னு சொல்றோம். இயமம் அப்படின்னு சொல்லும் போது தீய வழக்கங்களை விலகிறது. நியமம்னா நூல்ல இருந்து படிச்சு அதை முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிக்கிறது. ஆசனம்னா உடலை எந்தெந்த மாதிரி பொசிஷன்ல சாவகாசமா அழகா உட்காரலான்றதுதான் ஆசனம். இப்போ பிராணாயாமம்னா அந்த உள்ளுக்குள்ள ஓடக்கூடிய காற்றையும் நம்ம கட்டுப்படுத்தணும். அப்படி பஸ்ஸுக்கெல்லாம் ஒரு கியர் பாக்ஸ் இருக்கோ அது மாதிரி. பிரத்யாகாரம்னா தான் நினைச்ச பொருளாக ஆகுதல். இப்ப சிவனை நினைக்கிறோம்னா அதுக்காக ஸ்டெப் தான் 2 காலம், சரியை கிரியை தாண்டி அன்புல மகிழ்ந்து மூழ்கி நம்ம இந்த யோக நிலைக்கு வரணும். அப்ப தார நிலை வரும், மனதை அடக்கி ஒருநிலைப்படுத்தி இறைவன் திருமேனி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்புறமாதான் தியானத்துக்கு வரும், அப்புறமாதான் சமாதி, இறைவனோடு ஒன்றோம். அப்ப இறைவனோடு ஒன்றும் போது அங்கே ஒரு நறுமணம் சிவமனம் வீசு. இதுதான் அது அவ்வளவு குயிக்கா நடக்கிற விஷயம் கிடையாது. உள்ளுக்குள்ளே மலருதல் அப்படின்றது யோக வழிபாட்டுல வரக்கூடிய ஒன்று. அந்த நிலைப்பாட்டுக்கு போகும்போது காலம் இடம் இரண்டும் கடந்து போகணும். ஏன்னா நம்ம இருக்கின்ற உலக வாழ்க்கையானது
இது ரெண்டோட பிணைந்து இருக்கின்றது. இந்த காலத்தையும் இடத்தையும் நாம எப்ப ஓவர் கம் பண்றோமோ அப்பதான் அந்த சமாதி நிலை, சிவமனம் நிலை, யோகத்தின் உச்ச நிலை இவைகளையெல்லாம் பெற முடியும் என்று கூறி களத்தை ரத்தனகாரை அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலர் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 1459வது பாடல். ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பாடல் ஒலிக்கின்றது. சிவனுக்குள்ளே சிவமணம் பூத்தது ஓவியம் போல உணர்ந்தறிவாளர்க்கு நாவி அணைந்த தடுதறியாமே. பூவினில் கந்தம் பொருந்திய ஆறுபோல் சீவனுக்கு உள்ளே சிவமணம் பூத்தது ஓவியம் போலே உணர்ந்து அறிவாளர்க்கு நாவி அணைந்த நடுத்தறி ஆமி. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்துல இருந்து, மலராத பூவிற்குள்ளும் நறுமணம் கலந்து இருக்கின்ற முறையைப் போலவே ஜீவாத்மாவிற்கு உள்ளே சிவம் எனும் பரம்பொருளானது கலந்து இருக்கின்றது. பூவானது மலர்ந்த பிறகு அதனது நறுமணம் வெளிப்படுவது போலவே வரைந்து வைத்த ஓவியம் போல எதனாலும் அசையாமல் யோகத்திலிருந்து இந்த முறையை தமக்குள்ளே உணர்ந்து அறிந்து கொண்டவர்களுக்கு கஸ்தூரியோடு சேர்ந்து இருக்கும் நறுமணம் போல தரையில் நடப்பட்ட களியை போல அசையாமல் இருக்கின்ற யோகியர்களின் பக்குவப்பட்ட ஆன்மாவிற்குள் சேர்ந்து இருக்கின்ற சிவம் வெளிப்படும். சரவணனையா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். அடுத்து தேவாரம் .org இருக்கப்பா. பூ மலர்தற்கு முன் அதன் மனம் அதனுள் அடங்கி இருத்தல் போல உயிர் பக்குவப்படுவதற்கு முன் அதன் அறிவுக்கு அறிவாய் அதனுள்ளே தோன்றாதிருந்த சிவம் பக்குவத்தால் உள்ளமும் உடலும் எழுதப்பட்ட ஓவியம் போல அசைவற்று நிற்க பெற்ற யோக உணர்வினருக்கு வெளிப்பட்டு விளங்கும். அப்பொழுது அவர்களது உள்ளமும் உடலும் புனுகு பூனையால் கூடப்பட்ட மூங்கில் தறி அதன் மதநீரால் மனம் பெற்று திகழ்ந்தது போல சிவமனம் கமலப் பெற்று சிவதனுவும் சிவகரணவுமாய் விளங்கும். இதன் குறிப்புரையாக, பூத்தது என்பதனை 3ஆம் அடியில் இறுதியில் கூட்டி அதன் பின் அதனால் எனும் சொல்லெச்சமும் ஆம் என்பதற்கு வினை முதலும் வருவித்து உரைக்க. புனுகு பூனையே கஸ்தூரிமான் எனப்படுகின்றது. இதன் மதமே மிக்க நறுமணம் கமழ்வதாகிய கஸ்தூரி. கஸ்தூரியே மான் மதம் என்றும் மிருக மதம் என்றும் சொல்லப்படுவது. இவ்விலங்கிடமிருந்து இதன் மதத்தை கொள்ள வேண்டுவோர் இதனை கூட்டில் அடைத்து நல்லுணவு கொடுத்து இதற்கு இன்ப வேட்கை மிகும்படி செய்வர். அதுபொழுது இஃது அக்கூட்டினுள் முன்பே பொருந்தப்பட்டுள்ள மூங்கிற் குழாயை அணைந்து தனது மதத்தை வெளிப்படுத்த அதனை அம்மக்கள் எடுத்துக்கொள்வர். அம்மதம் உள்ள பொழுதும் எடுக்கப்பட்ட பின்பும் அம்மூங்கிற் குழாய் தன்னுள்ளே அம்மனம் கமலப் பெறுவதாயே இருக்கும். அதனையே நாவி அணைந்த நடுத்தறியாமே என ஓமித்தார். ஆக்கம் ஓமை குறித்து நின்றது. நாவியின் கண் போதுரு மதம் விடுத்து புன்மலம் கொள்ளுமா போல் என்ற சிவப்பிரகாச மொழியிலும் இம்மான் மதம் குறிப்பிடுதல் காணலாம். இதனால் மேற்கூறிய சிவ விளக்கம் ஓமையில் வைத்து இனிது விளக்கப்பட்டது. தேவாரம் .org இந்த கஸ்தூரி புனுகு அப்படிங்கிற அந்த இதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல எனக்கு இன்னொரு இது வருது. திருப்பாம்புரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராகுகேது ஸ்தலம் அப்படின்னு. அதுக்கு பக்கத்துல சூட்சுமபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு சின்ன மிக பழமையான ஒரு கோயில். அதிக யாரும் அங்க போறது இல்லை. அங்க போற ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப அங்க இருக்கிற அந்த சிவாச்சாரியார சொன்னாரு, அங்க சிவராத்திரி அன்னைக்கு அந்த சிவனுக்கு முழுவதும் புணுகுலையே மூடி ஒரு சின்ன லிங்கம், அது முழுவதும் புணுக வச்சு முழுவதும் அதை மூடி ஒரு பூஜை செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. அது ஞாபகம் வந்தது. இன்னைக்கு இந்த பாடல் படிக்கும் போது அது ஞாபகம் வந்து அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஆமாக்கா கௌரியம்மா, பாருங்களம்மா.
நன்றிங்க ஐயா. அருமையான விளக்கம் ஐயா. அந்த நீங்க புனுகு பூனை அதை பத்தின விவரம் கொடுத்தது மிக அருமை. நன்றி ஐயாவோட லைனையோட விளக்கமும் மிக அருமையாக இருந்தது. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1459. பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் சீவனுக்கு உள்ளே சிவமணம் பூத்தது. ஓவியம் போல உணர்ந்து அறிவாளர்க்கு நாவி அணைந்த நடுத்தறியாமே. Those who are stilled like a painting, their souls blossom the smell of Shiva within. As a flower smells its fragrance in it, it's like the stake embraced by a civet cat. அப்படின்னு சொல்லிக்கோங்க. பூவினில் கந்தம் பொருந்தியவாறு. பூவில் எப்படி வாசனை, கந்தம்ங்கிறது நறுமணம். பூவில் நறுமணம் பொருந்தியவாறு போல் சீவனுக்கு உள்ளே சிவமணம் பூத்தது. சிவமணம் எப்போ பூக்குது அப்படின்னா, இந்த யோக பாதை நம்ம யோகம் பார்த்துட்டு வரோம். சிவமணம் பூத்தது, இதுதான் நம்ம பார்த்தது. அதாவது பக்தியில் இருக்கும்போது நம்ம வந்து உருவ வழிபாடாக வெளி வழிபாடாக பார்த்துட்டு இருப்போம். இப்போ இறைவனை வந்து ஒரு பூவாக பார்க்குறோன்னா, நம்ம பூவை வந்து சிலையாக வடித்தோ இல்லை பூவை வந்து படத்தில் வச்சோ நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு வரோம். இந்த யோக பாதையில் வரும்போது உங்களுக்குள்ள இருக்க அந்த சிவம் வந்து மலர செய்யும்போது, அந்த ஆக்ஞா சக்கரங்கள் விழிப்படையும் போது, அந்த சுழுமலை நாடியிலேருந்து குண்டலினி சக்தி மேலே ஏறுறதெல்லாம் பண்ணுறதுனால என்னன்னா, நமக்குள்ள இருக்க சிவம் வந்து விழிப்படையும். அப்போ நமக்குள்ள பூவாக இருக்கிற அந்த சிவம் வந்து விழிக்கிறதுனால என்னன்னா, அந்த நறுமணமும், அந்த பூ மலரும் போது எப்படி நறுமணம் வருமோ அது போல நமக்குள்ள இருக்கிற சிவம் வந்து மலரும் போது அந்த நறுமணம் என்னவா வரும் அப்படின்னா, அந்த விழிப்பு நிலையாக மலருவாங்க. விழிப்பு நிலையும் நமக்குள்ள வரும். அதே மாதிரி உணர்ற நிலையும் நல்லா வரும். அந்த நறுமணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியுதுன்னா, அன்பாக இருக்கும், சக்தியாக இருக்கும், உணர்தல் அதிகமாக இருக்கும். நமக்கு மலர அந்த பூ நமக்குள்ள இருக்க சிவம் மலர இது எல்லாமே நமக்குள்ளேயும் மலரும். இதை நறுமணமாக பார்க்கறது, இதையும் நான் நறுமணமாக பார்க்குறேன். அதே சமயம் நறுமணமும் வரும். ஏன்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க தீய எண்ணங்களும் தீய விஷயங்களும் போய் நம்ம இறை உள்ளே இருக்கிற சுத்தமான இறை வர்றதுனால அதை நறுமணமாகவும் சொல்லலாம். அதனால் இன்னும் என்னலாம்னா, அன்பு, விழிப்புணர்வு, சக்தி நிலை, இது எல்லாமே நமக்குள்ள மேலோங்கும். அதுதான் அந்த இதை பிடிச்சிட்டு இருக்கிறது தான் இந்த யோக பாதை நான் பார்க்குறது. அந்த பூவோட நறுமணத்தை எப்படி நம்ம பூவை வந்து சிலையாக வச்சு நம்ம வழிபட்ட நிலையிலேருந்து பூவோட நறுமணத்தை நம்மளால் பிடிச்சிக்க முடியும் யோக பாதையில். இதே தான் நீங்கள் அடுத்த ஞான பாதைக்கு போயிட்டீங்கன்னா அந்த பூவாகவே மாறிடுறது. இப்போ நாம் எல்லாம் இப்போ பூவாக மாறிட்டோம்னா என்ன இருக்கும், நம்மளோட விழிப்பு நிலை வந்து நான் பூவாக இருக்கிறேன்ற அந்த விழிப்பு நிலை இருக்கும். அப்போ வந்து என்ன, இறைவனாகவே நம்ம மாறிட்ட நிலை. அந்த நம்மளோட அந்த மனிதன்ற விழிப்பு நிலை போய் மனிதன்றக்கான விழிப்பு நிலை என்னன்னா, இந்த மனமும் உடலும் தான். அந்த இது போயிட்டு இறைவனோட விழிப்பு நிலைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் போய் நம்ம கலந்துருவோம். அந்த இதில் கலந்துட்ட பிறகு இப்போ பூ மாதிரி இறைவன் தான் பூனா, நம்மெல்லாம் பூவாக இருந்தால் எப்படி இருக்கும், நான்லாம் பூவாக இருக்கிறேன் அந்த விழிப்பு நிலை இருக்குமே தவிர, இந்த மனிதனுக்கான அந்த மனமும் உடலும் சேர்ந்திருக்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்காது. இதை வந்து பூவாக வச்சு நமக்கு சொன்னதாக நான் பார்க்குறேன். முதல் நிலையில் பூவாக வந்து உருவமாக பார்க்குறோம். அடுத்தது வந்து அதோட மனதை பிடிச்சிட்ருக்கோம். யோக பாதையில் வந்து இங்கே அதோட நறுமணம், அதோட நறுமணமாக நமக்குள்ள வீசுறது எதுனா, உணர்வு நிலையும் அன்பு நிலையும். அன்பு பெருகி ஓடும், கருணை பெருகி ஓடும். அது எல்லாமே அந்த இறைவனோட நறுமணம் தான் நமக்குள்ள அதை வீசுறது. அதுக்கு அடுத்த நிலையா அந்த பூவாகவே மாறுற நிலை வந்து ஞான பாதையும் நம்ம தாண்டும் போது நமக்கு அது வரும். அதை வந்து இந்த யோக பாதையில் சொல்லும்போது இங்கே நறுமணத்தை சொல்கிறதா நான் பார்க்குறேன். ஓவியம் போல் உணர்ந்து அறிவாளருக்கு. ஓவியம் போல உணர்ந்து அப்படின்னா ரெண்டு இதாக பார்க்கலாம். ஓவியம் போல ஐயா சொன்ன மாதிரி அதை நம்ம
ஸ்டில்லா இருக்கணும். அதாவது அசையாம நம்ம இருக்க ஓவியம் வரைந்த ஓவியம் போல அப்படியே இருந்து உணர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். இன்னொன்னு வந்து நம்ம ஓவியம் தீட்டுறது போல நம்ம உணரணும். அந்த யோக பாதையில நம்ம உள்ள போயிட்டோம்னா, அந்த உணர்வு நிலையில அந்த எங்கெங்க போகுதோ நம்ம அத தீட்டிக்கிட்டே வர்ற மாதிரி அந்த உள்ள இருக்க எனர்ஜி எங்கெல்லாம் போகுதோ, அத நம்ம தீட்டிக்கிட்டே வந்தோம்னா தான் நமக்கு தெரியும். இந்த சக்கரத்துலேருந்து இந்த சக்கரத்துக்கு அந்த சக்தி மேல வருது அப்படின்னு. அந்த அளவுக்கு உணர்ற நிலை வந்து உணர்ந்து அறிந்து கொள்பவர்க்கு நாவி அணைந்த நடுத்தறியாமே. நாவின்னா அத புனுகு பூனைன்ற ஒரு இது இருக்கு. அதுக்கான விளக்கங்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. அது அது வெளியிடுற ஒரு திரவம் வந்து வாசனை பொருளுக்கு நமக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னுட்டு. அந்த புனுகு பூனை ஒரு பூனை வகையை சார்ந்தது. சிறுத்தையும் பூனையும் கலந்த ஒரு மிருக வகை அது. அந்த அது வெளியிடுற ஒரு திரவம் வந்து இதா இருக்கிறதுனால, அந்த காலத்துல அந்த மூங்கில் மரத்துல அது அணைந்திருக்கும்போது, அந்த மூங்கில் மரத்துல அதோட திரவம் இருக்கிறது அவ்வளோ வாசமா இருக்குன்றது. அதுபோல இது நமக்குள்ள அந்த மூங்கிலா இருக்கிறது நம்ம, அந்த நடுத்தறியாக இருக்கிறது நம்ம அப்படின்ற மாரியும் பார்க்கலாம். ஆனா இது யோக பாதையில இத சொன்னதுனால, யோக பார்வையும் பார்க்கலாம். நடுத்தறி வந்து நம்ம சுழுமுனை நாடியாவும் பார்க்கலாம். நாபி கமலம் நம்மளோட மையம். நம்ம ஸ்தூல உடம்போட மையமா இருக்கிறது நம்மளோட நாபி கமலம். அதுவும் ஸ்தூல உடம்பும் சூக்கும உடலும் இணைஞ்சு அந்த நம்மளோட இடது மூளையும் வலது மூளையும் வந்து பேலன்ஸ் ஆனாதான் அந்த நடுவுல இருக்க சுழுமுனை நாடி வந்து மேலே இயக்கத்துக்கு வரும். மேலே போறதுக்கான இயக்கத்துக்கு வரும். அந்த நடுத்தறியாக இருக்கிற அந்த சுழுமுனை நாடியில் மலையாள குண்டலினி சக்தியை ஏத்துறதுனால வர விஷயம்தான் இதெல்லாம். அதுக்கான அறிகுறி தான் அது ஏறினதுனால வர அறிகுறி தான் சிவம் வந்து நமக்குள்ள பூத்தது. அதனால பூத்ததுனால வந்த நறுமணமா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம நல்ல விளக்கங்கள் நிறைய பார்த்தாச்சு. இதுல ஏதாவது கூடுதலா இருந்தா மாத்திரம் பார்த்திடலாம். இதுல 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு இயல்பாக நடக்கக்கூடியது, இன்னொன்னு அதை உணரக்கூடிய தன்மை. அப்படி 2 விஷயம் சொல்றாங்க. எது இயல்பாக நடக்கக்கூடியது அப்படின்னா, பூவினில் கந்தம் பொருந்தியவார். அப்போ அது இயல்பாக நம்ம சொல்லி நடக்கிறது இல்ல, அது இயற்கையில நடக்கக்கூடியது, இயல்பாக நடக்கூடியது. அத மாதிரி என்ன இருக்கான், சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது அப்படின்றார். அப்போ இது இயல்பாக இருக்கக்கூடியதுதான். நம்ம அதை எப்ப புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அததான் 3வது வரியில சொல்றாரு, ஓவியம் போல உணர்ந்தறிவார். இந்த ஓவியம் அப்படிங்கிற வார்த்தைய வந்து திருமூலர் வந்து 2-3 இடத்துல உபயோகம் பண்ணியிருப்பாரு. எல்லா இடத்துலயும் ஸ்டில்னஸ், அதாவது ஓவியத்துக்கு அசைவு கிடையாது, நம்மளா அசைச்சால் ஒழிய நல்ல தெளிவா இருக்கும். பல கோடுகள் இணைந்து, அதாவது நிறைய புள்ளிகள் இணைந்துதான் அது ஓவியம் மாதிரி இருக்கும். இந்த ஓவியம் வந்து வெறும் நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் வர்ணத்துல தீட்டுறது மாத்திரம் இல்ல, செவர்ல வரையறதா இல்ல. நம்ம இதுல பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு, வானத்துல பார்த்தா கூட மேகங்கள் வந்து ஓவியம் மாதிரி பல உருவங்களை எடுக்கக்கூடியது. ஆனால் அது வந்து தானா அசையாது, காத்து வந்து அசைக்கும் இல்ல, அந்த மாதிரி தானே தவிர ஓவியத்தினுடைய தன்மை ஸ்டில்னஸ். அப்ப அத சொல்றதுக்குதான் அவர் நிறைய இடங்கள்ல ஓவியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து நமக்கு உபயோகம் பண்ணியிருக்காரு. சோ அத மாதிரி நம்ம அப்போ அந்த அசைவற்ற தன்மையை உணர்ந்த அறிவாளருக்கு நாவி அணைந்த நடுதறியாமே அப்படின்னு இன்னொரு இடம் சொல்றாங்க. அப்போ பூ வந்து இருக்கக்கூடிய மனம் வந்து இயல்பா இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடியது. அத மாதிரி நமக்குள்ள சிவமனம் இருக்கு. அப்ப அது வந்து அதுவும் இயல்பாக நடக்கக்கூடியது. இப்போ நம்ம வந்து முதல் பாட்டுக்கு போய் ஆகணும். என்ன சொல்றாரு, ஊழிதோர் ஊழி உணர்ந்தவர்கல்லால் அப்படின்னு நேற்றுக்கு சொன்னாரு. அதுக்குண்டான பொருள் நம்ம பார்த்திருப்போம்.
அப்போ இந்த 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 சிவ மனத்தை நாம் உணர வேண்டும் என்றால் அவரை நம்ம நேற்றுக்கு ஒரு 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 சின்ன ஜோல்டு கொடுத்திருப்பாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊழி முயன்றும் ஓர் உச்சியுள்ளானே அப்படின்னு, ரொம்ப காலம் நீ கஷ்டப்பட்டாதான் அவரை புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு சொன்னாரு, ஊழிதோர் ஊழி உணரவும் தான் ஒட்டான் அப்படின்னாரு. அப்போ இந்த சிவ மனத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்றதுக்கு ஊழிதோறும் ஒரு பிறப்பில்ல, ஒரு ஒரு ஊழிக்கே நம்ம எத்தனை பிறப்பு எடுக்கிறோம். அப்ப இந்த ஊழிதோறும் அப்படின்னா அத்தனை ஊழியிலையும் நம்ம பிறப்பு, இந்த ஆன்மா வந்துட்டே இருக்கு. எப்படி பதி பாசம் அனாதியோ அந்த மாதிரி பசுவும் அனாதிதான், வந்துகிட்டேதான் இருக்கு. அப்ப அதை முயலவில்லை என்றால் உன்னால உணர முடியாது அப்படின்னு நேற்றுக்கு சொன்னாரு. ஆனா யாருக்கு? கண்ணப்பனுக்கு 6 நாள்ல புரிஞ்சிருச்சு. எதனால? அந்த சிவ மனத்தை உள்ளிருந்து உணர்ந்து கொண்டார். அப்போ அந்த அந்த அதுவும் சாத்தியம்தான். ஊழிதோறும் உணர முடியாத ஒரு விஷயத்தை 6 நாள்ல கண்ணப்ப நாயனார் புரிந்து கொண்டார். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஓவியம் போல உணர்ந்தறிவாளருக்கு ஸ்டில்னஸ். என்ன ஸ்டில்னஸ்? உடம்புலையா? இல்ல, மனசுல ஸ்டில்னஸ். அந்த 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 இருப்பு, அந்த அசைவற்ற தன்மை. எதை குறித்த அசைவற்ற தன்மை? அந்த சிவத்தை குறித்த அசைவற்ற தன்மை, அந்த 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 ஒன்றி இருக்கக்கூடிய தன்மை அது இருந்துடுச்சுன்னா, இது நாவி அணைந்த நடுதறியாமை அப்படின்னு சொல்றாரு. நாவி அப்படின்னா புனுகு அப்படின்னு அநேக உரையாசிரியர்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க நமக்கு. அந்த புனுகு பூனை சார்ந்த அந்த மூங்கில் குழாய் எப்படி மனம் பெறுமோ அந்த மாதிரி இந்த இடத்துல எது புனுகு பூனை அப்படின்னாக்க, இந்த யோகம், இந்த யோகத்தை பற்றி இந்த உடலோடு நாம் உய்யும் பொழுது, இந்த உடலோடு இணைந்து கொள்ளும் பொழுது அந்த நடுதறியில் சிவமனம் நம்மை ஆட்டுவிக்கும், சிவமனம் நம்மை ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நாவி அணைந்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, நாம் செய்யக்கூடிய யோகம். அப்போ அதுவும் இயல்பா நடக்கணும். அந்த 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 யோகத்தை நான் பயின்று, ஏன்னா அதுக்கு ஒரு இது இருக்கு. இல்லைன்னா அந்த புனுகு பூனையோட புனுகு எப்படி எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். பொறுக்குவாங்க, காட்டுல பொறுக்கிதான் எடுத்துட்டு வருவாங்க. இல்ல அப்படின்னாக்க ஐயா சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு செயற்கை முறையில அதுக்கு உண்டான ஒரு ஈல்டு ப்ராசஸ் அதுல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. சோ இந்த இடத்துல நம்ம ஒரு முயற்சி தேவைப்படுகிறது, முயற்சி தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் நம்முள்ள யோகமாக இருக்கக்கூடியது. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவமனம் போலவே இந்த புனுகு பூனையில இருக்கிற மனம் மாதிரி நமக்குள்ளேயும் யோகம் இருக்கு. ஆனால் அதை நாவி அணைந்த அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது அந்த நடுதறியோடு சேர வேண்டும். நடுதறி என்னன்னு நம்ம நேற்றுக்கே 2-3 பாடல் முன்னாடி பார்த்தோம். நம்முடைய மூலாதாரத்தில் இருந்து சகசிரதளம் வரை வரக்கூடிய அந்த வீணா தண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சுழுமுனை சுவாசத்தை கொடுக்கக்கூடிய அந்த வீணா தண்டு. அப்ப அதை நேர வச்சு நம்ம ஓவியம் போல அசைவற்று, அப்ப அசைவுனா உள்ள மனசா இல்ல உடலா அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய படிநிலைகள் நமக்கு உணர்த்தும். முதல்ல அத உள்ள யோகம் பயிலணும்னா ஒரு இடத்துல அமர்ந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அசையாம உடலை பழக்கணும். அதுக்கப்புறம் அது மனசை கொண்டு பழக்கும். இப்போ நீங்க மனசை பழக்கி வச்சிருந்திருப்போம், திடீர்னு ஏதோ ஒரு டீவியேஷன் வரும், விட்டுருவோம். அதுக்கப்புறம் திருப்பி பிடிக்கணும்னு ட்ரை பண்ணா கூட அந்த மனசு உட்காராது. பொதுவா என்ன வேலை பண்ணாலும் அந்த உள்ளே ஓடக்கூடிய அந்த இழையை நம்மால் பற்றி கொள்ள முடியும். ஆனால் ஒரு சில நேரம் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இழை காணாத போயிடும். அப்புறம் அதை திருப்பி பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன முயற்சி செய்து அந்த இழையை மீண்டும் பற்றி கொண்டால் அது தன்னால கைவசப்படும். அப்ப அந்த மாதிரி அந்த சிவமனம் நம்முள்ளே திகழும். இந்த சிவமனத்துக்கு பல அடுக்குகள் நம்ம இருக்கு. என்னெல்லாம் மனம் அப்படிங்கிறதுக்கு அந்த சந்தன மனம் சொல்லுவாங்க, விபூதி சொல்லுவாங்க, புனுகு இந்த கஸ்தூரியோட மனம் சொல்லுவாங்க. அதற்கு பிறகு இந்த பாரிஜாத மலரினுடைய
ஒரு மனம் சொல்லுவாங்க. மகிழம்பூ மாதிரிதான். நம்ம நம்ம மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதுக்கு தக்கன, ஆனா உள்ளுக்குள்ளே ஒரு நிரந்தரமான ஒரு மனம். இன்னொன்னு ஃபால்ஸ் ஸ்மெல் கூட வரும். அந்த ஃபால்ஸ் ஸ்மெல் கூட நமக்குள்ளே ஆஹ் உணர முடியும். அப்ப அது என்ன, மனம்ங்கிறது வந்து ஆஹ் நறுமணத்தை தான் நம்ம வந்து பொதுவா மனம்னு சொல்றோம். ஆனால் இன்னொன்னு அகராதியில பாத்தீங்கன்னா நம்ம அர்த்தநாரியா விளக்கலாம். அகராதியில பார்த்தா நம்ம இப்ப ஃபால் ஸ்மெல் சொல்றோம் இல்லையா, கெட்ட மனம்னு சொல்றோம்ல, அந்த கெட்ட வாடை அப்படின்னு சொல்றோம்ல, அத கூட மனம்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாமும் நிறைந்த, ஏன்னா அவன் வந்து இருளும் ஒளியுமானவன், எல்லாமுமானவன் இல்லையா. அப்போ அங்கிருந்து எல்லா வித மனங்களும் நம்மை வந்து அடையும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அது ஏன் அப்படிங்கறத அடுத்த மந்திரத்துல சொல்லுவாரு. அப்போ ஊழிதோறும் நம்மால் உணர முடியாத அவனை நாம் வந்து ஓவியம் போல உணர்ந்து விடலாம். ஓவியம் போல இருந்தால் உணர்ந்து கொள்ளலாம். அப்படி உணர்ந்து கொள்ளும் பொழுது எப்படி பூவுக்குள்ள கந்தம் இருக்கோ, அது இயல்பாக இருக்கிறதோ, அந்த மாதிரி நமக்குள்ளே இயல்பாக இருக்கக்கூடிய சிவமனத்தை அறிந்து கொள்ளலாம். அதற்கு நாவி அணைய வேண்டும். அதாவது இந்த 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 நாவி அணைதல் அப்படிங்கறது வந்து இந்த புண்ணுக்கு புண்ணைன்னு சொன்னாங்க. இன்னொன்னு வந்து நம்ம தாவி அணைதல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வீணாத்தண்டோடு நாம் பொருந்தி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதும் அந்த நடுதறி நம்மை சுழுமுனை சுவாசத்திற்கு இழுத்து செல்லும் அப்படின்னு, இது மனத்தோட இருக்கிறதுனால எல்லாருமே அந்த புணுகு பூனைய சொல்லி நமக்கு விளக்க முயற்சி செய்திருக்கிறாங்க. நம்ம வந்து இப்படியும் புரிஞ்சுக்கலாம், தாவி அணைந்து நடுதறியாமை அப்படின்னு நம்ம அங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்படியும் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல வந்து இந்த இந்த பாடல்ல சொல்லக்கூடியது நம்மால் இறையை வெகு எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி இருக்கு நமக்குள்ள அப்படின்னு ஒரு தன்மையை சொல்றாரு திருமூலர். அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி எனக்கு பகுதியில் நிறுத்திக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மிக அருமை, தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நன்றிங்க. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1459வது திருமந்திரம். பூவின் மனமாய் பொருந்திய ஈசன். திருமந்திரம். பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது, ஓவியம் போல உணர்ந்தறிவாளர்க்கு தாவி அணைத்த நடு தறியாமே. அருமையான மந்திரம். கந்தம் வாசம், பூவில் வாசம் பொருந்தி இருப்பதை போல ஆன்மாக்களின் மனமலரிலே சிவ சிந்தனையாகிய நறு மனம் திகழ்கிறது. ஓவியம் போல அசையாது ஆடாது இருக்கின்ற ஓவிய பதுமையை போல இந்த சிவ சிந்தனையினால் மனம் ஒன்றி தியானித்திருப்பவர்களுக்கு அவர்களது உயிர் புணுகு பூனை சேர்ந்த வெறும் களியும் மனம் பெறுவதை போல இறை மனம் பெற்று சிறக்கும். சீவன் உயிர் ஆன்மா. நாவி புணுகு பூனை, நடுதறி நட்ட களி அல்லது மூங்கில், அணைந்த சேர்ந்த புணுகு பூனையிடமிருந்து வாசமிகு புணுகை பெற அதை கட்டிய இடத்தில் ஒரு களியை நட்டு வைப்பார்கள். புணுகு பூனை அதனை அணைந்து வெளிப்படுத்தும் புணுகு பின்னர் சேகரித்து கொள்ளப்படும். இதுவே நடுதறி எனப்பட்டது. கழக வெளியீட்டில் மலரின் கண் மனம் பொருந்தி அமைவது போல் ஆருயிரின் கண்ணும் அன்னை அத்தனாம் சிவமனம் பூத்து அமைந்தது. அவ்வமைவினை உடையார் புனைந்த சித்திரம் போல் அச்சிவனையே உணர்ந்து அறிவர். அப்படி அறிகின்றவர் புணுகு பூனை அணைந்த நடுதறி போன்று அசையாது இருப்பர். நாவி புணுகு பூனை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி விந்தியாம்மா, நன்றி, அருமைம்மா. வாங்கய்யா பிரணவனையா. வணக்கம் ஐயா.
வணக்கம். இந்த நடுத்தறி அப்படிங்கிறதே ரொம்ப இந்த தலைப்புக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு தொடர் அது. ஏன்னா இந்த ஒரு கழிய முதல்ல நடறதுக்கு உரிய கழிய தேர்ந்தெடுக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அது உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சிருச்சுன்னா அது பயன்படாம போயிடும். அதே மாதிரி அடுத்தது அந்த கழிய நடும்போது நல்ல நிலத்துல பள்ளம் பறிச்சு அந்த கழி மேல ஒரு முடிஞ்ச வரை 4 தட்டு தட்டி அந்த கழியை உறுதியா நடுவாங்க. நட்டு வைக்கிறது அது உறுதியாவும் இருக்கணும். ஏன்னா அது உறுதியா இல்லைன்னா தரையில இருந்து பேர்ந்து வந்துடும். இவ்வளவும் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுல அந்த பூனைய பொருத்துறதோ அல்லது பசுமாடு கட்டுறதோ இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அந்த கழியை அது மாதிரி ரொம்பவும் பாதுகாப்பா நம்ம அதை நட வேண்டியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நம்ம உடம்பும் அதுக்கான தகுதிகளை எல்லாம் உருவாக்கிக்கிட்டு அப்புறம்தான் நம்ம யோகம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு நம்ம போகணும். இல்லைன்னா நடுவுல சேஞ்ச் ஆகிறது, அப்புறம் இந்த கை விட்டுறது, அது மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். அதனாலதான் அந்த நடுத்தறி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல வந்திருக்கு. இதே வார்த்தை ரத்னா சாருக்கு தெரியும். அபிராமி அந்தாதியோட 63வது பாடல்லையும் வரும். அதனால நம்ம ஆன்மீகத்துல நிலை பெறுவதற்கு அப்படிங்கிறது அருணகிரிநாதர் அன்பர் தமக்கான நிலை பொருளோனே அப்படின்னு வர அந்த நிலைத்த பொருளை பெறுவதற்கு நம்ம நிலத்தில் பிறந்திருந்தாலும் ஆனா நிலைத்த தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவும் நம்ம இந்த இடத்துல கருத்தூன்றி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா கிருத்திகா என்னன்னா அந்த தேவாரத்துல விறகில் தீயினன் அப்படின்னு ஒரு தேவாரம் ஒண்ணு இருக்கும். முடிஞ்சா அதை எடுத்து படிங்க. விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் அப்படின்னு கடைசியில முருக வாங்கி கடைய முன்னிற்குமே அப்படின்னு அந்த தேவாரம் முடிய நடுவுல 2 வரி எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. நேத்தே படிச்சிருந்தா அந்த தேவாரத்தையும் சாப்பிட்டு சொல்லி படிச்சிருந்துருக்கலாம். விறகில் தீயினன் அப்படின்னு அந்த தேவாரம், அப்பர் தேவாரம் அது. சரி, இன்னைக்கு நம்ம வாசிங்க கத்திக்கா. நன்றி. விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியாம். கிட்டத்தட்ட இதே உவமைதான் மாறுபடுறது, பொருள் அதேதான் இருக்கு. உறவு கோல் நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. ரொம்ப அற்புதமான உண்மையா, இதேதான். ரைட் ரைட், நன்றி ரொம்ப. விறகில் தீயினன் பாலில் படுனை போல் விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான். மாமணி சோதியான் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் விறகில் தீயினன் மாமணி சோதியான் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன். உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால். உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. விறகில் தீயினன்
பாலில் படுநெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய மாமணி சோதியான் முன்னிற்குமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி கிருத்திகா, நன்றி. நன்றிங்க ஐயா. அற்புதமா இருந்தது. அற்புதமான விளக்கம். நன்றிங்க. வாங்க பவளமணி அம்மா. வணக்கம் அம்மா. இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப அருமையா இருந்துச்சு இன்னைக்கு. அந்த ஓவியம் பத்தி பேசும்போது எனக்கு நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி குற்றாலம் போயிருந்தேன். இத்தனை வருஷமா நான் சின்னதுல இருந்து போயிருக்கேன். ஒரு அடிக்கடி போவோம் நாங்க. அந்த இந்த சித்திரை சபைங்கிறது குற்றாலத்துல தானே இருக்கு. சித்திரை சபைக்கு நான் போனதே கிடையாது. இந்த தடவை போறப்ப எனக்கு அது பாக்குறதுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. போய் பார்த்தா அப்படி பிரமிச்சு போயிட்டேன். அவ்வளோ ஓவியம் அவ்வளோ அழகா இருந்தது. நீங்க போயிருக்கீங்களா, யாரும் பார்த்துருக்காங்களான்னு தெரியல. அது கிடைச்சது ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு அழகா இருந்தது அந்த ஓவியம்லாம். போனீங்கன்னா நல்லா கண்டிப்பா அதுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப பார்க்க வேண்டிய சிவனோட ஓவியம் அவ்வளோ நிறைய இருக்கு அதுல. எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி வரைஞ்ச ஓவியமா பாதுகாப்பு வச்சிருக்காங்க. கோயில் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அதை சொல்றதுக்கு தான் அன்னைக்கு அது அது போனப்ப ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஒருத்தர், இந்த கோயிலுக்கு வந்து யாரும் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது, அப்படி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இதுதான் கடைசி ஜென்மம்னு அப்படி வர சொல்லியிருக்காங்க சொன்னாங்களாம். என் தம்பி எப்போ சொன்னேன், இப்போ அவ சொன்னா அது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. அவ்வளவு அற்புதமா இருந்தது. அது சொல்றத பகிர்ந்துக்கு தான் பண்ணேன். ஐயா இன்னைக்கு இன்னைக்கு வந்து இப்ப பாரதியார் பிறந்த நாள், அதனால ஒரு பாரதியாரோட பாட்டை நீங்க பாடணும்னு கேட்டுக்கிறேங்க. நன்றிங்க. நன்றிங்கம்மா. உங்களோட நீங்க கேட்ட மாத்திரத்துல எனக்கு டக்குன்னு நினைவில்ல. டிசம்பர் 11ஆம் தேதி பாடுவோம் பாலமணி அம்மா, கண்டிப்பா. ஏன்னா அன்னைக்கு பிறந்த நாள், இன்னைக்கு வந்து நினைவு நாள், அன்னைக்கு கண்டிப்பா பாடுறேம்மா. நன்றிங்க. ஏன்னா நான் வந்து இப்ப அந்த பாட்டு வந்ததுல விரையில் தீயனன் அதுலயே மனசு இருக்கிறதால டக்குன்னு வேற பாட்டு இப்போதைக்கு தோணல. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. நன்றிங்க. வாங்க ரத்னகுமார் ஐயா. நன்றிங்க. நன்றி நன்றி பவளமணி. நன்றி தேவமா, நன்றி கர்த்தனரையா. மிக அருமையான ஒரு பாடல். அது இன்றைய இதுக்கு ரொம்ப பொருந்தி போற மாதிரி அருமைப்படுத்தீங்க. நன்றி நன்றி கிருத்திகம்மா. திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்த சான்றோர்களுக்கும் ஐயன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளம் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3